இன்று சபலா ஏகாதசி. சபலா ஏகாதசி விரத மாஹாத்மியத்தை பிறர் சொல்லி கேட்பதாலும் அல்லது படிப்பதாலும் ராஜசூய யாகம் செய்த பலன் கிட்டும். சபலா ஏகாதசி விரத கதை. சபலா ஏகாதசி மார்கழி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசியாகும். இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அரசர் யுதிஷ்டிரருக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசர் யுதிஷ்டிரர் கேட்கிறார், கிருஷ்ணரே, மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதனை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பதனை எனக்கு விவரமாக கூறுங்கள். அரசர் யுதிஷ்டிரரின் வேண்டுகோளை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர், தர்மரே, தாம் என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தமது கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிக்கிறேன். இப்பொழுது நான் கூறப்போகும் ஏகாதசி விரத மாஹாத்மியத்தை கவனமாக கேட்பீராக என்றார். இந்த ஏகாதசி விரதம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமான விரதமாகும். ஆதலால் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை எளிதில் அடையலாம். மார்கழி மாத கிருஷ்ண பட்சத்தில், அதாவது தேய்பிறையில் வரும் இந்த ஏகாதசி சபலா ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. அன்று வழிபட வேண்டிய தெய்வம் பிரபு நாராயணரே ஆவார். ஆகவே அன்று ஸ்ரீமன் நாராயணருக்கு விதிமுறைகளின்படி பூஜை புனஸ்காரம் செய்து ஆராதிக்க வேண்டும். எப்படி நாகங்களில் ஆதிசேஷனும், பறவைகளில் கருடாழ்வாரும், கிரகங்களில் சூரிய சந்திரர்களும், யாகங்களில் அஸ்வமேத யாகமும், தெய்வங்களில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மேன்மையானதாகவும் உன்னதமானதாகவும் கருதப்படுகிறதோ, அதேபோல் விரதங்களில் ஏகாதசி விரதம் மிகவும் சிரேஷ்டமானதாக கருதப்படுகிறது. பாண்டு மைந்தரே, ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆகிறார்கள். இந்த ஏகாதசி நாளன்று எலுமிச்சை, தேங்காய் ஆகியவற்றை நைவேத்தியமாக சமர்ப்பித்து பகவான் ஸ்ரீமன் நாராயணருக்கு பூஜை செய்ய வேண்டும். சபலா ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து விதிமுறைப்படி விரதத்தை அனுஷ்டிப்பதால் கிட்டும் புண்ணியமானது 5000 ஆண்டுகள் தபம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையானதாகும். குந்தியின் மைந்தரே, இப்போது சபலா ஏகாதசியின் விரத கதையை கவனத்துடன் கேட்பீராக. வெகு தினங்களுக்கு முன்பு சம்பவதி நகரை மகிஸ்மதா என்னும் பெயர் கொண்ட அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு 4 புத்திரர்கள். அவர்களில் மூத்தவனான லும்பகன் மிகவும் பாபியாகவும் துஷ்டனாகவும் விளங்கினான். பிற பெண்களின் மீது மோகம் கொண்டவனாகவும் விபச்சாரி இல்லங்களிலும் தந்தையின் செல்வத்தை வியர்த்தமாக செலவழித்து வந்தான். தெய்வம், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் முதலிய நல்லோர்களை நித்தமும் நிந்தனை செய்வது அவன் வேலையாக இருந்து வந்தது. அரசாட்சியின் பிரஜைகளும் அவனின் துர்நடத்தையை கண்டு மிகவும் வேதனையுடன் இருந்தனர். இளவரசன் ஆனதால் அனைவரும் பொறுமையுடன் அவனின் அராஜகத்தை வேறு வழியின்றி சகித்து வந்தனர். அரசரிடத்தில் சென்று இளவரசனின் நடத்தையை பற்றி முறையீடு செய்ய யாருக்கும் துணிவில்லாமல் இருந்தது. ஆனால் இதுபோல் தீய செயல்களை நெடுநாட்கள் மறைக்க இயலாது. அதுபோல் இளவரசன் லும்பகனின் துர்நடத்தை, அவனின் அராஜகம் எல்லாம் அரசர் மகிஷ்மதாவிற்கு தெரிய வந்தது. அதை அறிந்ததும் அரசர் மகிஷ்மதா மிகவும் கோபம் அடைந்து தன் மைந்தன் லும்பகனை தன் நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டார். தந்தையே மகனை வெளியேற்றியதை கண்டு மற்றவரும் அவனை ஒதுக்கி விலக்கினர். என்ன செய்வது, எங்கு செல்வது என்று அறியாமல் திகைத்து நின்றான். முடிவாக இரவில் தந்தையின் நகரான சம்பவதி நகரில் திருடுவது, கொள்ளையடிப்பது என்று முடிவெடுத்தான். பகலில் ராஜ்யத்தை விட்டு வெளியில் இருந்தான். இரவில் நகருக்குள் சென்று திருடுவது மற்றும் பிற தீய செயல்களை செய்து வந்தான். இரவில் நாட்டின் பிரஜைகளை அடித்தும் துன்புறுத்தியும் வந்தான். வனத்தில் எவருக்கும் கெடுதல் இழைக்கா சாதுவான பசு பிராணிகளை கொன்று புசித்து வந்தான். சில சமயம் இரவில் திருடும் போது மாட்டிக்கொண்டாலும் காவல்காரர்கள் அரச பயத்தால் அவனை பிடிக்காமல் தப்ப விட்டனர்.
சில சமயம் நாம் அறியாமல் செய்யும் செயல் நம்மை பகவானின் அருள் கிருபைக்கு பாத்திரமாக்கும். அப்படி ஒரு சம்பவம் இளவரசன் லும்பகனின் வாழ்விலும் நடந்தது. அவன் எந்த வனத்தில் வசித்து வந்தானோ அது பகவானுக்கு மிகவும் பிரியமான வனமாகும். அவ்வனத்தில் மிகவும் பழமையான ஒரு அரச மரம் இருந்தது. அவ்வனத்தை மக்கள் தெய்வங்களின் வசிப்பிடமாக நினைத்து வந்தனர். அந்த பழமையான அரச மரத்தின் கீழ் மகா பாபியான இளவரசன் லும்பகன் வசித்து வந்தான். சில நாட்கள் ஆன பின்பு மார்கழி மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ தசமி திதி அன்று உடுக்க உடையில்லாமல் குளிர் தாங்காது லும்பகன் மரத்தின் கீழ் மூர்ச்சையடைந்தான். குளிரை தாங்க இயலாத அவன் கை கால்கள் விரைத்து கொண்டன. அன்று இரவை மிகவும் கஷ்டத்துடன் கழித்தான். காலையில் சூரியன் வந்த பின்னரும் அவனின் மயக்கம் தெளியவில்லை. அவன் அப்படியே விழுந்து கிடந்தான். சபலா ஏகாதசி மதியம் வரை துர்புத்தி துர்நடத்தை கொண்ட லும்பகன் மயக்கத்தில் விழுந்து கிடந்தான். மதிய வேளையில் சூரியன் உச்சியில் வந்ததும் சூரிய கதிர்கள் உடம்பில் பட சிறிது நேரம் ஆன பின் மயக்கத்திலிருந்து விழித்து எழுந்தான். தட்டு தடுமாறி எழுந்து பசி மயக்கம் கண்களை இருட்ட விழுந்து எழுந்து உணவை தேடி அலைந்தான். அன்று பிராணிகளை கொல்ல சக்தி இல்லாததால் வனத்தில் கீழே விழுந்து கிடந்த கனிகளை சேகரித்து எடுத்துக்கொண்டு அரச மரத்தின் கீழ் வந்தான். அச்சமயம் சூரிய அஸ்தமனம் ஆரம்பமாக இருந்தது. பசியால் வாடினாலும் கனிகளை உண்ணாமல் இருந்தான். நித்தமும் பிராணிகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை உண்டு வந்த இளவரசன் லும்பகனுக்கு கனிகள் உண்பது எவ்வித சுவையும் அளிக்கவில்லை. ஆகவே கனிகள் உண்பதற்கு விருப்பமில்லாமல் இருந்தான். அவன் அக்கனிகளை அரச மரத்தின் கீழ் வைத்துவிட்டு மிகவும் வருத்தத்துடன், பகவானே, இக்கனிகளை உனக்கு சமர்ப்பிக்கிறேன். இக்கனிகளால் நீ திருப்தி அடைவாய் என்று கூறிவிட்டு அழ ஆரம்பித்தான். இரவு அவனுக்கு நித்திரை வரவில்லை. இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தான். இப்படியாக மகா பாபியான இளவரசன் லும்பகன் தான் அறியாமல் சபலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான். அவன் இரவெல்லாம் கண் விழித்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததைக் கண்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் ஆனந்தம் அடைந்து அவனின் அனைத்து பாபங்களையும் அழித்து துர்க்கர்மாக்களிலிருந்து அவனை விடுவித்தார். காலையில் அழகான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு திவ்ய ரதமானது அவன் முன் வந்து நின்றது. அந்த சமயம் ஆகாயத்திலிருந்து ஓர் அசரீரி கேட்டது. ஹே அரசபுத்திரனே, பகவான் நாராயணரின் அருளால் உன் அனைத்து பாபங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது நீ உன் தந்தையார் வசம் சென்று ராஜ்யத்தை ஏற்று நடத்து என்று கூறியது. இளவரசன் லும்பகன் ஆகாயத்தில் அசரீரி உரைத்ததை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, பகவானே, உனக்கு என் வந்தனம், உன் திருநாமத்திற்கு என் வந்தனம், ஜெய் ஜெய் நாராயணா என்று உரத்த குரலில் கூறினான். பின்னர் ரதத்தில் இருந்த அழகிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு தன் தந்தையாரை அடைந்தான். தன் தந்தையிடம் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான். நடந்தவற்றை அறிந்து மிகவும் மகிழ்ந்த அரசர் மகிஷ்மதா இளவரசன் லும்பகனிடம் அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தம் சென்றார். இளவரசன் லும்பகன் அரசாட்சியை மிகவும் செம்மையாக சாஸ்திரங்கள் கூறிய வழியில் ஆண்டு வந்தான். அவன் மனைவி மற்றும் பிள்ளைகளும் பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் பரம பக்தர்களாக மாறினர். லும்பகனும் நன்கு ஆட்சி புரிந்து வானப்பிரஸ்தம் செய்யும் வேளை வந்ததும் நாட்டை தன் மகனின் கையில் ஒப்படைத்துவிட்டு வனவாசம் பூண்டான். அங்கு நித்தமும் பஜனை, கீர்த்தனை, ஜபம் என்று பகவத் தியானத்தில் கழித்தான். முடிவில் பரமபதத்தை அடைந்தான். யுதிஷ்டிரரே, எவர் ஒருவர் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் இந்த சபலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ அவரின் அனைத்து பாபங்களும் அழிய பெறுவதுடன் முடிவில் முக்தியையும் அடைவர். சபலா ஏகாதசி விரத கதை இனிதே நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.